அரண் செய்தியர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கு இஸ்ரேல் ஈரானுடைய போர் பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னாலும் கூட ரெண்டு பேர் முக்கியமாக பேசப்படுறாங்க. ஒன்று நெதன்யாகு, இன்னொன்று அயத்துல்லா அலி காமேனி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை பற்றி அதிகமாக பேசப்படுது. ஆனால் அதிகமான பேர் யாரை தேடுறாங்க அப்படின்னா காமேனியை தான் தேடுறாங்க. எப்படியா ஒரு மனுஷன் ஒரு கை முழுக்க செயல்படலைன்னு சொல்கிறாங்க, ஒத்த கையில் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறானே அப்படின்லாம் அதிசயமா பார்க்குறாங்க. யார் அந்த காமேனி? இந்த கமேனி அப்படின்ற ஒரு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷா முகமது ரீஸ் பஹல்வி அப்படின்றது தான் அவரோட ஃபுல் நேம். அவர் தான் நாட்டோட தலைவராக இருக்கிறாரு. ஈரானோட வரலாற்றில் நீண்ட காலம் அந்த நாட்டின் பிரசிடெண்ட்டாக தலைவராக இருந்தது இந்த பஹல்வின்றவர். அவருக்கு அடுத்ததால ரொம்ப நீண்ட நாள் இருக்கிறவர் இவர் கமேனி. 1989 அந்த 79 அந்த மூமெண்ட் ஆரம்பிச்சு புரட்சி ஆரம்பிச்சது. 89 தொடங்கி இன்னைக்கு வர 35 வருஷம் அந்த நாட்டின் தலைவராக தொடர்ச்சியாக இருக்கிறாரு. சுப்ரீம் லீடர். ஆமா, அதாவது நாட்டின் தலைவர் கூட சொல்ல முடியாது, அதி உச்ச தலைவர் அப்படின்னு சொல்லலாம், சுப்ரீம் லீடர். அந்த ஈரான் நாட்டு இளைஞர்களுக்கு கமேனி ஒருத்தரை தவிர வேற எந்த தலைவருமே தெரியாதுன்ற அளவுக்கு தொடர்ச்சியாக, அதாவது நேரில் பார்த்த தலைவர் அப்படின்றதுல. ஏன்னா உங்களுக்கு மற்ற நாடுகள்லாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவர் தொடர்ச்சியாக இவ்வளவு வருஷம் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம்னாலும், அவர் ஒரு மத அடிப்படைவாதியா அப்படின்னு கேட்டால் அது ஆமான்னு தான் சொல்லி அவனுக்கு இல்லைன்னு மறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் அவங்க அப்பாவே ஒரு மத குரு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் முதல் ப்ரியாரிட்டி மதம் சார்ந்த படிப்புகளாக தான் இருக்கும். 11 வயசுலேயே குரானை படிச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், 11 வயசுலேயே ஹஃபீஸ் ஆகிட்டாரு. அது அந்த குரானை மனப்பாடமாக சொல்ல தெரிஞ்சவங்க கூட ஹஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 11 வயசுலேயே அவர் படித்து முடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. அதன் பிறகு அவர் கொஞ்ச காலம் பெருசாக வேறு எந்த செயல்பாடுகள்லையும் ஈடுபடலை. இவர் பார்த்தீங்கன்னா ஈரானில் நஜஃப் அப்படின்ற ஒரு ஊரில் தான் பிறந்தவர். இவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா இந்தியா வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உத்தரப்பிரதேசம் பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு ஊரை சேர்ந்தவர். அவங்க சின்ன வயசுலேயே ஈரான் போய் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே திருமணம் பிடிச்சி அங்கேயே செட்டில் ஆகி வாழ்ந்துட்டாரு. அவர் பேரன் தான் இவர் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அது முழுமையாக உறுதி செய்யப்பட்ட தகவலான்னு தெரியாது. இந்திய ஊடகங்கள் அதை பேசுகிறாங்கன்றதுனாலே அது உண்மைன்னு நம்ம சொல்லிட முடியாது. உண்மையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியாவின் மிக பெரிய ஒரு நிறுவனமே பல காலமாக ஈரானில் தான் தலைமை அலுவலகம் வச்சுருந்தாங்க. ஹிந்துஜா குரூப்னு நினைக்கிறேன். அந்த குரூப்போட தலைமை அலுவலகமே ஈரானில் தான் ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு பல காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு தொடர்பு தான். மிக அருகாமையில் இருந்து அதானே இல்லையா? ஆமாம், ஒரு கலாச்சார ரீதியாகவும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமாம். ஏன்னா உங்களுக்கு 1100க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் இஸ்லாமிய ஆட்சி மேலே வந்துருச்சு. அதாவது 1857 வரை தொடர்ச்சியாக இஸ்லாமிய ஆட்சி தான் வட இந்தியா முழுக்க நடக்குது. ஸோ இஸ்லாமிய ஆட்சின்றதுனால அது மட்டம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகுதான் வட இந்தியாவில் இத்தனை கட்டடக்கலைகளே வந்ததுன்னு வைங்களேன். முகலாயர்கள் காலத்துல கலாச்சாரமே இந்த பாரசீக கலாச்சாரமாகவும் அது டெவலப் ஆயிருக்குது இல்லையா? ஆமாம், உணவு முறையிலிருந்து உடையிலிருந்து. ஆமாம். என்ன சொல்ல போனால் பாபருக்கு அப்புறம் இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கட்டுமான பில்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹுமாயூனோட கல்லறை தான் முதல்ல கட்டப்பட்ட ஒரு பெரிய பில்டிங்னு சொல்லலாம். அதன் பிறகு கிட்ட தாஜ்மஹால் வர வந்துருச்சுன்னு. தென்னிந்தியாவில் நம்மளோட கலாச்சாரம் வேற. இது இந்து மதம் சார்ந்த கலாச்சாரமாக தான் ஆரம்பத்தில் இருந்தது. திராவிட கலாச்சாரம்னு சொல்றாங்க சவுத் இந்தியா ஃபுல்லா. ஆமாம், ஆனால் எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து மத கலாச்சாரத்தை தலைமையில தூக்கி வச்சிருந்த தென்னிந்தியா செக்குலரா மாறிடுச்சு. ஆனால் 1000 ஆண்டுகளாக இஸ்லாமிய கலாச்சாரத்தில் செழித்து வளர்ந்த வட இந்தியா இந்துத்துவாவா மாறிடுச்சு. இது ஒரு ஐரணி. கரெக்டா? இது ஒரு ஐரணி. ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்துத்துவ சிந்தனை தென்னிந்தியாவில் தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கணும். ஏன்னா 1000 ஆண்டுகளாக அதுதான் பெருசாக பேசிகிட்டு இருந்தோம். சோழர்களில் தொடங்கி நாயக்கர்கள் காலம் வர இங்கே கட்டப்பட்ட கோயில்கள் தான் அதிகமான கோயில்கள். அதே நேரத்தில் இப்பவும் அதிகமான இந்து கோயில்கள் இருக்கிறது தென்னிந்தியாவில் தான். அதே போல் அதிகமான இஸ்லாமிய கட்டடங்கள் கட்டப்பட்டது அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில்.
ஆனா அது வந்து இப்ப இந்துத்துவாவா மாறிடுச்சு, இது செக்குலரா மாறிட்டாங்க. இவர் வந்து சிறு வயதிலேயே அந்த மதம் சார்ந்த படிப்புகள் அது இதுன்னு போகும்போது அதுலயே தொடர்ச்சியாக ஈடுபடுறாரு. 79ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உருவாகுது. அதற்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஷா வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு மாதிரி மேற்கத்திய நாடுகளோடு சமரசம் செய்வது அப்படின்ற நோக்கில் போக ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்காவோட நல்லுறவு, இஸ்ரேலோட நல்லுறவு, பிரிட்டன் மாடர்ன் சொசைட்டி. அதாவது ஒரு வீடியோ பார்த்தேன், உண்மைதான். ரொம்ப ரொம்ப மாடர்னா இருக்கிறாங்க எல்லாருமே. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து ஸ்கர்ட் போட்டுட்டு ஆபீஸ்க்கெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. அது வந்து ஒரு வகையில் நல்லது, இல்லை ஒரு வகையில் சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும். சாதகம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த நாடுகள்லாம் மெயின் ஸ்ட்ரீமோட கலந்துருக்கும். பாதகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களது வளங்கள் வந்து சுரண்டப்பட்டிருக்கும். அதுதான் சிக்கல். இந்த வளங்கள் வந்து அந்த மக்களுக்கே போய் சேர்ற அளவுக்கு இல்லாமல் அவை சுரண்டப்பட்டிருக்கும். அது மேற்கத்திய நாடுகளுக்கு அந்த வளங்கள் போய் சேர்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ கமேனி வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, இந்த நாடுகள் தனிமைப்பட்டு போச்சு, மத முத்திரை குத்தப்பட்ட நாடுகளாக மாறி போச்சு. அதுதான் இதுல உள்ள பாதகம். சாதகம் என்னன்னா, அங்க இருக்க ரிசோர்சஸ் எல்லாம் அந்த ஈரான் நாட்டு மக்களுக்கே பயன்படுது. ஈராக்கு, அதாவது 3 இடங்கள்ல அமெரிக்கா வாய் வைக்குது. ஒன்று ஆப்கானிஸ்தான். அவன் ஆப்கானிஸ்தான்ல வாய் வச்சதுக்கு காரணம் என்னன்னா, ரஷ்யாவோட சப்போர்ட்ல அது வந்து ஒரு கம்யூனிச நாடா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? இவனுக்கு கம்யூனிச நாடா மட்டும் ஆயிடக்கூடாது. யாருக்கு கம்யூனிச நாடா ஆகக்கூடாதுன்னா, யூதர்களுக்கு கம்யூனிச நாடுகள் உருவாகக்கூடாது. கம்யூனிச நாடு ஆயிடுச்சுன்னா அங்க வந்து யூதர்களின் அந்த அவங்களுடைய பொருளாதார பிடிக்குள்ள அந்த நாட்டை கொண்டு வர முடியாது. அதனால ஆப்கானிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடா மாறினாலும் பரவாயில்ல, கம்யூனிஸ்ட் நாடா மாறிடக்கூடாது, மாடர்ன் சொசைட்டியா மாறக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் அங்க உள்ள கொண்டு வாய வச்சது. சவுதி அரேபியாலையும் பிரிட்டன் செஞ்ச வேலை அதுதான். கொண்டு வந்து வஹாபிசத்தை உள்ள கொண்டாந்து அங்க இருந்த பழைய மன்னர் வந்து அவர் மாடர்னைசேஷனுக்கு ரெடி. மத்திய ஆசியாவில் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது சவுதி அரேபியாவில். ஆமா. ஸோ அவங்க மாடர்னைசேஷனா மாறும்போது கம்யூனிஸ்டா மாறிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்றது இவங்களுக்கு எல்லாம் அச்சம். அப்ப அச்சத்துக்கு காரணமா நீங்க இந்த அரபு பிரதேசங்கள்ல பூரா பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து மத அடிப்படைவாத போராளி குழுக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பூரா உருவாக்குனதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அமெரிக்கா, இஸ்ரேல், பிரிட்டன் இந்த 3 பேர் தான் உருவாக்குனது. அதே போலவே இங்கேயும் இங்க கமேனிக்கு அவர் இந்த இஸ்லாமிக் ரிபல் குரூப்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்கல்ல, அந்த குரூப் ஆரம்பத்துக்கு உதவிகரமாக இருந்தது ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் தான். ஏன்னா இவர் வந்து ஒரு மாதிரி தனியா போகணுன்றாரு, தனியா, அதாவது மாடர்னைசேஷனும் வேணும்ன்றாரு, அதே நேரத்தில் நாங்கள் வந்து தனியாக இருந்துக்கிறோம்னு அந்த பழைய ஷா சொல்லிட்டு இருக்கிறாருன்றப்போ ஷாவை காலி பண்றதுக்கு இவரை ப்ரொமோட் பண்றாங்க. இவர் வந்து 79 முதல் 89 வரை உள்ள 10 ஆண்டுகள்ல சுமார் 6 முறை கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு ஒரு கடைசியா வந்து என்ன பண்றாங்கன்னா, டிபோர்ட் பண்ணிடுறாங்க, நாட்டை விட்டு நாடு கடத்திடுறாங்க. நாடு கடத்தி அவர் கொஞ்ச நாள் பிரான்ஸ்ல கூட இருந்தார். ஸோ இவர் வந்து அந்த 79ல் இந்த இஸ்லாமிக் ரிபல் குரூப் வந்து ஆட்சியை பிடிக்கிற வர உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சுமார் 6 முறை கைது செய்யப்படுகிறார், சிறை செல்கிறார். அவர் மீது அசாசினேஷன் அட்டம்ப்ட்லாம் நடக்குது. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு பிரான்ஸுக்கு டிபோர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டிபோர்ட் பண்ண காலத்துக்கு ஷா தான் டிபோர்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஷா ஆட்சி தூக்கி எறியப்பட்டு ஒரு கொமேனி வர்றாரு. கொமேனி வரும்போது இவர் வந்து அவருக்கு செல்ல பிள்ளையா மாறிடுறாரு, பல்வேறு அரசு பதவிகளில் வகிக்கிறாரு. கடைசியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு 89ல் இவரே சுப்ரீம் லீடராக மாறுறாரு. அதுல இன்னொன்னு சொல்றாங்க, அதுல ஈரான் ஈராக் போர்ல வந்து இவருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ரொம்ப முக்கியமான ரோல், ரொம்ப மதிநுட்பமா அந்த போரை வந்து அவர் கையாண்டாரு. அதாவது இவர் வந்து தன்னை வந்து ஒரு தலைவர்னு சொல்றதை விட முஜாஹிதீன் அப்படின்னு சொல்றதுதான் அவருக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. முஜாஹிதீன்னா இந்த புனித போரில் ஈடுபடுபவர்கள், மதத்துக்கான போர். இதுல என்னன்னா, இவங்க வந்து கொஞ்சம் இந்த இஸ்லாத்திலேயே வந்து இவங்க இந்த ஷியா பிரிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். கொஞ்சம் வந்து இமாம்கள்லாம் முக்கியம். ஏன்னா சுன்னத் முஸ்லீம்ல இருக்கிறவங்க வந்து இந்த இமாம்ன்ற கான்செப்ட் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க தான் இந்த தர்கா,
ராசிக்கல் மோதிரம்லாம் போடுறது பார்த்துருக்கீங்களா? சில சில முஸ்லீம்ஸ் வந்து இதுல பள்ளிவாசல் வாசல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் முஸ்லீமா இருக்கவங்க வந்து ஷிர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, அதெல்லாம் செய்யக்கூடாதும்பாங்க. ஆனா இவர்கள் மதத்தின் சார்பில் அந்த மாதிரி விஷயங்களையும் கடைபிடிக்கக்கூடியவங்க தான். இன்னொன்னு என்னன்னா, இந்த ஹிஜாப்ல இருந்து எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் இவங்க. இந்த ஆண்களாக இருந்தா முழங்கால் வர ட்ரெஸ் போடணும், பெண்கள் ஆண் பெண் எல்லாரும் முழங்கால் வர ட்ரெஸ் போடணும், கண்டிப்பா தலையை மறைச்சிருக்கணும். பெண்களுக்கு ஹிஜாப்ல இருந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர். அதாவது அதை வந்து சுதந்திரம் கிடையாது அப்படின்னு என்னை போன்றவர்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம கருப்பு சட்டை போடுறது இப்போ வந்து ஹிஜாப் வந்து பெண்களுக்கு தவறுன்னு சொல்றது நம்மளோட ஸ்டாண்டா இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு இந்துத்துவா சொல்லும்போது நம்ம பார்த்துட்டு வேடி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இல்லை, ஈரான்லேயே அங்கே பெண்கள் போராடும் போது ஆதரிக்க தானே செஞ்சோம். ஆமா, அது பெண்கள் ஹிஜாப் போட மாட்டோம்னு போராட்டம் நடத்தினாங்களே. ஆமா, இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. ஸோ அது அதாவது ஒரு வகையில் இப்படி ஒரு ஸ்டேபிளான லீடர்ஷிப் இருக்குன்றதுனால ஈரானை வந்து யாரும் கை வைக்க முடியல. சரிங்களா? அந்த லீடர்ஷிப் ஸ்டேபிளாக நின்றுச்சுன்னா, அதே போல தான் சதாம் ஹுசேன் ஈராக்ல ஸ்ட்ராங்காக நின்னாரு. ஆனால் அவர் கொஞ்சம் மாடர்னைசேஷனுக்கு ரெடின்னாரு. ஏன்னா அவர் வந்து இந்த சுன்னி பிரிவு முஸ்லீமை அந்த முஸ்லீம்ல இருந்தவர். அப்போ அவரை வந்து விட்டு வைக்க கூடாதுன்னு அவர் மேல கெமிக்கல் பாம்பு வச்சிருக்காரு, உலகத்துக்கே த்ரெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ள அமெரிக்கா வந்து குட்டையை குழப்பி, அதாவது முதல்ல குட்டையை குழப்பினது ஆப்கானிஸ்தான்ல, 2வது ஈராக்ல, இப்போ 3வது ஈரானுக்குள்ள வரணும். ஏன்னா இந்த 3 நாடுகள் தான் வந்து அமெரிக்கா சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்குது. இப்போ சிரியாவில் வேற ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ஆமா, பப்பட் எனக்கு சொல்றதை கேட்டுக்கிட்டு கையெழுத்து போடுனா போட்டுடணும், ஒரு கான்ட்ராக்டை கொடுனா கொடுத்துடணும் அப்படின்னு இருந்தா நல்ல நல்ல நாடு, அமைதியை விரும்பும் நாடு. இப்போ கூட பாருங்க, அந்த ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் அவர் எத்தனை சொல்லிட்டு இருக்க, அந்த புதுசாக ஒருத்தர் வந்தார், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் கூட வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்க, ஆஹா ஜனநாயகமே போயிடுச்சு அந்த நாட்டில், நாங்கள் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த போகிறோம். என்ன ஜனநாயகத்தை நிலைநிறுத்த போகிற? வேற ஒன்றும் கிடையாது. மேற்கத்திய நாடுகள் சொல்றதுக்கு தலையாற்றக்கூடிய ஜனநாயகம் அங்கே வேணும். எதை கேட்டாலும் கொடுத்துடணும், அவ்வளோதான். மேற்கத்திய நாடுகள் எது சொல்லுதோ அதுக்கு தலையாட்டக்கூடிய ஜனநாயகம் இருந்ததுன்னா அந்த நாட்டில் மக்களாட்சி நடக்குது. ஆனால் மக்கள் பூரா சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ அதை போலத்தான் இங்கேயும் இவங்க ஜனநாயகத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இவங்க ஈரான்ல அமெரிக்கா ஜனநாயகம் கொண்டு வரணும்னு சொல்லுதுன்னா அந்த ஜனநாயகமே வேணாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே தான் ஈரான்லேயும் நடக்கும். சுத்தமாக காணாமல் போயிடுவாங்க. வரைபடத்துலேருந்து காணாமல் போன மாதிரி அந்த மக்களின் அடையாளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். இன்னொரு விமர்சனங்கள் சொல்லப்படுது இல்லையா, இப்போ மத்திய கிழக்கில் பல்வேறு தீவிரவாத அமைப்புகள், ஹிஸ்புல்லா அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, சிரியாவில், மாதிரி லெபனான்ல பல்வேறு அமைப்புகளுக்கு வந்து, காசாவில் கூட வந்து ஹமாஸ்க்கு வந்து ஆயுத உதவியிலிருந்து பல்வேறு தொழில்நுட்ப உதவிகளும் செய்து கொண்டிருப்பது இவங்க தான். இவங்களை காலி பண்ணாதான் அவங்கள தன்னால் அழிஞ்சு போயிடும். அப்போ இவங்களை காலி பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்களே. ஐஎஸ்ஐஎஸ், ஹமாஸ், ஹிஸ்புல்லா இது எல்லாத்தையும் உருவாக்குனது யாரு? மொசாட் தான் உருவாக்குச்சு. மொசாட் தான் உருவாக்குச்சு. இவ்வளவு எதுக்குங்க? ஆப்கானிஸ்தான்ல இருக்க தாலிபானை யாரும் உருவாக்குனது? அமெரிக்கா தான் உருவாக்குச்சு. அதாவது இவங்களே முதல்ல உருவாக்குவாங்க, அப்புறம் இவங்க சொல்ற பேச்ச அவன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா அவனை தீவிரவாதின்றாங்க. அவன் வந்து இவங்க சொல்றதை கேட்கிற வர அவங்க போராளி குழு. ஒரு காலத்துல ஹமாஸ் வந்து போராளி குழு. எதனால? யாசர் அரஃபாத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க. யாசர் அரஃபாத் வந்து அடிப்படைவாதி, ஹமாஸ் வந்து விடுதலை போராளி குழு. இன்னைக்கு ஹமாஸ் வந்து எனக்கு விடுதலை வேணும்னு அவன் கேட்டா, இல்ல இல்ல நீ தீவிரவாதி. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன் மேன்ஸ் டெரரிஸ்ட் இஸ் அனதர் மேன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஒருவனுக்கு தீவிரவாதியாக தெரியக்கூடிய ஒருவன் வேறு ஒருவனுக்கு சுதந்திர போராட்ட தியாகியாக தெரிவான். இதுதான் இந்த ஆங்கில பழமொழி. இவங்க வசதிக்கு ஒன்றை உருவாக்கி விட்டுட்டு அது சரியா செட் ஆகலன்னொடனே அவங்க மேல பழிய போடுறது. அந்த அப்ப அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்ல, அப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ணா நீ வந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறேன்னு அவன் மேலேயும் குற்றச்சாட்டு. இவர் எவ்வளவு கொடுக்குறாருன்னு தெரியுமா? இந்த ஹவுதி இருக்காங்கல்ல ஏமன்ல, அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாரு தெரியுங்களா? போர் வீரர்களுக்கு மாசம் சம்பளம் கொடுக்குறாரு.
$100. $100 தாங்க கொடுக்குறாரு. $100 தான் கிட்டத்தட்ட ஒரு 8,000-9,000 ரூபாய் இந்திய மதிப்புக்கு. அதை வச்சு அந்த போர் வீரன் தன்னுடைய சொந்த செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவன் அப்படி குடும்பத்தை விட்டு வெளியே வரான் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய நஷ்டஈடு தொகை எவ்வளவு தெரியுங்களா? $1,000. வெறும் 90,000 ரூபாய். ஒரு உயிரின் மதிப்பு 90,000 ரூபாய் தானே. அவங்க இருக்கிற காசை வச்சுக்கிட்டு நீயும் கொஞ்சம் வச்சுக்கோ, நம்ம சொல்ற மாதிரி நீயும் நல்ல கருத்துக்காக தான் சண்டை போடுறேன்னு சொல்லி அது என்ன முடியுமோ அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மில்லியன் கணக்கா ஃபண்டு பண்ற அமெரிக்கா வந்து ஈரானை குறை சொல்லிட்டு இருக்குது. மேற்கத்திய நாடுகள் ஒரு வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்பத்தில் இருக்குது. ஈரான் வந்து ரொம்ப பின்தங்கிய டெக்னாலஜி. 80களில் உள்ள விமானங்கள் தான், அதுவும் ரஷ்யா கொடுத்த விமானங்கள் தான் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்கள்ட்ட அதிகமாக பேசப்படுறதுங்கிறது வந்து அந்த ராக்கெட் லாஞ்சர், அந்த ஏவுகணைகள் மட்டும்தான் அவங்ககிட்ட வந்து ஒரு உயர் தொழில்நுட்பம். அதுலேயும் ரஷ்யாவுடைய கை, சீனாவுடைய கை, வடகொரியாவோட கைகள் இருக்குது. மற்றபடி அந்த நாடு வந்து பெரிய அளவில் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறவே இல்லை. அப்படியான ஒரு விமர்சனங்களும் காமினி ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு சொல்ல. அந்த நாடு முன்னேறிச்சா முன்னேறலையானா அந்த நாட்டு மக்கள் தானே முடிவு பண்ணணும். நீ யார் முடிவு பண்றதுக்கு? அமெரிக்கா யார் அதை முடிவு பண்றதுக்குன்னு? ஈரானோட தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்கணும்ன்றத முடிவு பண்ணக்கூடிய பொறுப்பு அமெரிக்கா கிட்ட யார் கொடுத்ததுன்னு தான் நான் கேட்குறேன். அவன் கேட்கறது பூரா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் அரேபிய நாடுகள், அங்கே ஒன்றும் பெரிய டெக்னாலஜிலாம் ஒன்றும் இல்லை. மேற்கத்திய நாடுகள் வந்தாங்கன்னா அவங்க அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்த பெட்ரோலியத்தெல்லாம் எடுப்பாங்க. பெட்ரோலியம் எடுக்கிற டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அரபு நாடு ஃபுல்லா? போர்வெல் போடுறது தான் டெக்னாலஜி. அங்கே பம்பு செட்டு தான். ஆமா, பம்பு செட்டு தாங்க. என்ன பளிச்சுன்னு சொல்றது நீங்களே சொல்லிட்டீங்க. வெறும் பம்பு செட்டு போடுற டெக்னாலஜி தான் அங்கே யூஸ் பண்றாங்க. இதுக்கு எதுக்கு எங்க அமெரிக்கால இருந்து டெக்னாலஜி வேணும்? போர்வெல் போட வேண்டியது, மோட்டரை வச்சு இங்க தண்ணிக்கு பதிலாக அங்கே பெட்ரோலியம் வரும், குரூட் ஆயில், அதை அப்படியே டேங்கர்ல ஏற்றி கொண்டு கப்பலில் ஏற்றி நாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்தந்த நாடுகள் தான் அங்கே போய் டிஸ்டிலரி போட்டு பெட்ரோல் தனியாக, கெரசின் தனியாக, டீசல் தனியான்னு அந்தந்த நாடு தான் பிரிச்சுக்கிறாங்க. என்னவோ இங்கேயே எல்லாத்தையும் பிரித்து உங்க பெட்ரோல் தனியாக டீசல் தனியாக விற்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டெக்னாலஜி என்னைக்கு பெட்ரோல் கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வர அந்த பெட்ரோலியத்தை போர்வெல் போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போர்வெல் போடுறது வந்து ஈரான்காரனுக்கு தெரியாதா? உனக்கு தெரியாது, நாங்கள் ஒரு புது டெக்னாலஜி வச்சுருக்கோம், அந்த டெக்னாலஜி தான் வரணும், நீங்கள் தொழில்நுட்பத்தில் பின்தங்கிட்டீங்க. அது மத ரீதியாக அங்கே உள்ள பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது வேற விஷயம். அது அவங்க சரி செய்ய வேண்டிய பிரச்சனை. அது அவங்களுக்குள்ள சரி பண்ணி வெளியே இருந்து யாரும் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, அவருடைய மகன்கள் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருமே மத தலைவர்களாக இருக்கிறாங்க, அரசியலில் செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இவர் வெளியே நடமாட முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இவருடைய பிரதிநிதியாகவும் அங்க எல்லா பக்கமும் போறது வர்றதுன்னு அவருடைய மகன்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு பிறகு ஒரு வாரிசு அரசியல் மாதிரி தான் அங்க உருவாக போகுது. இப்படியான விமர்சனங்கள் இருக்குல்ல. அதை பத்தி அந்த நாட்டு மக்கள் முடிவு பண்ணட்டும். உங்களுக்கு என்ன அவசரம்? உங்களுக்கு என்ன அவ்வளோ இது என்ன சொல்றது, ஜனநாயகத்தின் மீது ஒரு மாறாத தீராத பற்று? நீங்க நினைச்சீங்கன்னா ஈலான் மஸ்கை கூட்டு வந்து ஆபீஸ்ல உட்கார வைப்பீங்க. அப்ப ஜனநாயகம் எங்க போச்சு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ன ஆனாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவ்வளோ செனட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள யாருமே செய்ய முடியாத வகையில ஈலான் மஸ்க் செய்வாருன்னு அவரை கூட்டு வந்து நீ உட்கார வச்சிய. அப்ப ஜனநாயகம் எங்க போச்சு? ஸோ இங்க பிரச்சனை வந்து அவர் கொமேனியோட பசங்கன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கோட்பாடு அமெரிக்காவுக்கு லாபகரமானதாக இல்லை. அமெரிக்காவுக்கு லாபகரமான இருந்ததுன்னா கொமேனியா பெரிய தலைவர்னு ஒத்துப்பாங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அவர் கொமேனி வந்து சரிப்பா உனக்கு என்ன கிணறு தானே போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா, உனக்கு சரிப்பா உனக்கு என்ன அணு ஆயுதம் தானே வச்சுக்கோனா அமெரிக்காக்காரனை கொண்டாந்து கொடுத்துருவான். இன்னொன்று, இப்போ ஷியா பிரிவு தலைவராக இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு பெரிய மத்திய கிழக்கில் செல்வாக்குள்ள தலைவர்லாம் கிடையாது. ஈராக்ல ஷியா பிரிவு மக்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஏமன்ல இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஈரான்ல இருக்கிறாங்க. எப்படி சுத்தி பார்த்தாலும் சரி, அது மொத்த முஸ்லீம்களே அவங்க 5% தாண்டா அதிகம். இல்லை அப்படி இல்லைங்க. அதாவது இஸ்லாமில் வந்து ஒரு மொத்தம் 8 பிரிவுகள் இருக்கு. அதில் பெரிய பிரிவுகள்னா சுன்னி ஷியா மட்டும்தான். அதில் மெஜாரிட்டி வந்து சுன்னி முஸ்லிம்ஸு. அதனால இவரை தலைவரை ஏற்றுக்க மாட்டுறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த சுன்னி பிரிவுகளில் வந்து இவர் தலைவராகத்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இஸ்லாமில் எதையும் சொன்னது கிடையாது. இஸ்லாத்தில் வந்து யார் தலைவர் அப்படிங்கிறதுலாம் ஒன்று தலைவரே யாரும் இப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லலை. இல்லை, அப்படி ஒரு கிடையவே கிடையாது.
யார் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறாங்கன்னு தெரியுதோ அவங்க தலைவராக இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பொதுவான கருத்து. நபிக்கு பின்னாடி ஷியா சன்னி பிரிஞ்சது பெரிய காரணம் யார் தலைமை அப்படிங்கிற இடத்துல ஏன்னா இப்ப உமர் இருந்தார்ல, உமரை வந்து அடுத்த அவரை கொண்டு வரணும்னாங்க. ஏன்னா அவர் ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு, நபிகளோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதனால உமர் வரணும்னாங்க. அது என்ன பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் தலைவராக வரணுமா, நான் பொண்ணே கொடுத்துருக்கிறேன் நான் வர்றேன்னு அலி வந்தாரு. ஸோ அலி சொன்னது என்னன்னா யார் திறமையா இருப்பாங்களோ அவங்க வழி நடத்துட்டீங்க அப்படின்னாரு. ஆனா அதுக்கப்புறம் உமரும் தலைவரா வராரு, 2வது தலைவராவோ 3வது தலைவராக வருவாரு, சரியா ஞாபகம் இல்லை. அவங்க இந்த 2 தலைமையில தானே ஷியா சன்னி பிரிஞ்சதுன்றாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரிவினை ஏற்பட்டு கடைசியில சுத்தமாவே பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு ஷியா பிரிவுன்றது வந்து கொஞ்சம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகள்னு எடுத்தோம்னா ஈஜிப்ட் சொல்லலாம், சிரியா சொல்லலாம், ஏமன் சொல்லலாம், ஈரான் சொல்லலாம், அவ்வளவுதான். மற்ற எல்லா இடங்கள்லையுமே சுன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் தான் ஜாஸ்தி. அதனால இவரை தலைவராக ஏற்றுக்க மாட்டோம். இன்னொரு பிரச்சனை சொல்றாங்க, அது ஒரு இஸ்லாமிய நாடு, இஸ்லாத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட சவுதிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, சவுதியை தலைமையாக ஏற்பது போல, சவுதி தலைமையாக இருக்கலனாலும் கூட அதுக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வந்து ஈரானுக்கு கிடையாது. அவங்க எல்லாமே அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவாளர்களா மாறி போயிட்டாங்க. ஜோர்டான் வரைக்கும் அப்படித்தான் மாறி போயிட்டாங்க. சவுதி அரேபியாவை வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பதுக்கு ஒரு காரணம் என்னன்னா மக்கா அங்கதான் இருக்கு, மக்கா மதீனா. அது அந்த ஒரு ரீசன் தான். இன்னைக்கும் அதுல பாத்தீங்கன்னா என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அவரு ஒரு இஸ்லாமியர், மக்காவில் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ரிப்பேர் வேலை நடந்துகிட்டு இருக்கும். எப்போ இருந்து? நபிகள் காலத்துல இருந்து ரிப்பேர் வேலை நடக்குதான். எதுக்குன்னா அந்த பகுதியில் ஒரு அரச குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்தை சொல்லி இவர்கள் வந்து இந்த மசூதியை பராமரிக்கணும், பராமரிச்சு, அதாவது மக்காவை இவருடைய குடும்பம் அந்த குறைஷிகள் வந்து அவங்க வந்து இது பண்ணணும், அதை ஃபுல்லா ரிப்பேர்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னா முஸ்லீம்ஸை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முஸ்லீம்ஸ்ட ஒப்படைக்கணும், எந்த முஸ்லீம்கிட்ட ஒப்படைப்பீங்க? அதனால டெய்லி கேட்டா இல்லைங்க இங்க இந்த ஒரு செவரு இடிஞ்சிருக்கு அதை பூசிட்டு இருக்கோம், இங்க ஒரு டச்சப் வேலை இருக்க பண்ணிட்டு இருக்கோம், பட்டிட்டிங்கிறீங்க பாக்குறோன்னு. இப்பவும் வருஷம் பூரா அவர் வந்து சவுதியில பல வருஷம் வேலை பார்த்தவர், இப்ப வர அங்க வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. சவுதியை வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் மக்கா அங்க இருக்குன்ற ஒரு காரணத்தினாலதான். ஏன்னா சவுதி அனுமதி இல்லாம மக்காக்குள்ள வர முடியாது மற்றவங்க எல்லாம். இன்னொன்னு, வஹாபிசத்துக்கு பெரிய அளவுல ஃபண்ட் பண்றது சவுதி தான், உலகம் முழுக்க ஃபண்ட் பண்றாங்க. வஹாபிசத்துக்கு சவுதி ஃபண்ட் பண்றது விட்டுருங்க, வஹாபிசத்துக்கு ஃபண்டிங் பண்ணதே பிரிட்டிஷ் தானே. பிரிட்டிஷ் ஃபண்டிங் பண்றதுக்கு முன்னாடி அங்க சவுதியில வஹாபிசம் கிடையாது. பிரிட்டிஷ் ஃபண்டிங் பண்ணி தான் வஹாபிசத்தை ஆட்சி கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஷாவை தூக்கிட்டு மேற்கத்திய நாடுகள் தான் இவர்களை மத அடிப்படைவாதிகளாக வச்சிருந்தா நமக்கு நல்லது அப்படின்னு வச்சிருக்காங்க. அது தெரியாம இந்த அரபு நாடுகள் பூரா சிக்கி சின்னாபிடம் ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் மன்னராட்சி தான் நிறைய இடங்கள் நடந்துகிட்டு இருக்குது. மன்னராட்சின்றது முக்கியமா, மக்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்றது முக்கியமா? இப்ப புரூனே சுல்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த நாட்டு மக்கள்லாம் எவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் மன்னராட்சி தானே. ஸோ மன்னராட்சின்றதுலாம் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ பேசுறவங்க பிரிட்டன்லேயே மன்னராட்சி தானே. ஓகே, இந்த காமேனியுடைய அந்த அவருடைய செல்வாக்கு அப்படின்றது எப்படி அங்கே நிலைநிறுத்தப்பட்டுச்சு, எப்படி அந்த மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க? ஏன்னா அது அவரை ஒரு அசைக்க முடியாத தலைவர் அப்படின்றத அந்த மக்கள் ஏற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பதவிக்கு யார் வேணா வந்துடலாம். இந்திரா காந்தி எப்படி இந்தியாவின் மிகப்பெரிய தலைவராக மாறினாங்க? எப்படி மாறினாங்க? இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் பேசினாங்க. எம்எஃப் ஹுசேன் வந்து இந்திரா காந்தி படத்தை வரைஞ்சி இதுதான் காளி, இதுதான் பாரத மாதா அப்படின்லாம் ஒரு எக்ஸிபிஷன் வச்சாரு. எப்படி மாறினாங்க அவங்க? அது பாகிஸ்தானோட ஒரு போர்ல அவங்க பெரிய லீடரா மாறினாங்க. அதே தான் இவரும் ஈரான் ஈராக் வாரில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா உள்ள மாறும்போது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அந்த போர் நடந்தது. மக்கள் வந்து இவர் தான் நம்மளுடைய சேவியர். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, ஈராக்குக்கு அன்னைக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுச்சு, ஐரோப்பிய நாடுகள் சப்போர்ட் பண்ணுச்சு. அப்படி இருந்தும் ஈராக்கால எப்படி ஈரானை வெல்ல முடியாமல் போச்சு? ஈரான் வந்து அப்ப புதுசா உருவான ஒரு அரசு, அவங்கள்ட்ட பெரிய உயரிய தொழில்நுட்பமோ போர் ஆயுதங்களோ கிடையாது. இல்லை, அந்த 90கள் வர இருந்த டெக்னாலஜிலாம் ரொம்ப பழைய டெக்னாலஜி, எல்லாத்தையுமே ஒரே டெக்னாலஜி தான் இருந்ததுங்க.
2000க்கு மேலதான் இப்ப இந்த சூப்பர்சானிக் ஜெட்டு அது இதெல்லாம் வருது. கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனது, கம்ப்யூட்டரைஸ் ஆனது இதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். கம்ப்யூட்டரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த போர் முறைகள்லாம் வந்து 2ஆம் உலக யுத்தத்துல என்ன போறோ அதே போர் தான் கொஞ்சம் அட்வான்ஸா மேனுவலா இருக்கும். ஆமா, கொஞ்சம் வந்து துப்பாக்கி புதுசா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அப்போ வந்து எவ்வளவு மக்கள் வந்து டெடிகேட்டடா அந்த போர்ல ஈடுபடுறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த போர்கள் நடக்கும். அதே போலவே அந்த போரை நடத்தக்கூடிய தலைவர்கள் வந்து எப்படி டாக்டிக்கலா யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஏன்னா ஒரு சில ராஜதந்திரமான நடவடிக்கைகள். இப்போ இந்திரா காந்தி ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே வந்து நேட்டோ நாடுகள் உள்ள வரல. பாகிஸ்தான் கூட சண்டை நடக்கும்போது நேட்டோ நாடுகள் வந்திருந்ததுன்னா நம்ம செமாடியா வாங்கியிருப்போம். அப்படி வர விடாம பண்ணது இந்திரா காந்தி. ரஷ்யாவும் அதுக்கு துணையா இருந்தது. ஆமா, ரஷ்யாவை துணையா இருந்தது ஒரு பக்கம். இவங்க என்ன பண்றாங்க, பிரான்ஸுக்கு போறாங்க. பிரான்ஸ்ல போய் அந்த அதிபரை பார்த்து பேசுறாங்க. பேசி என்ன சொல்றாங்க, நீங்க வரக்கூடாது அப்படின்னு. அப்ப அவரு என்ன சொல்றாரு, நான் நேட்டோ உறுப்பினர், அமெரிக்கா வந்தா நான் ஆட்டோமேட்டிக்கா வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு. அப்ப இவங்க ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, நாங்க ஃபர்ஸ்ட் தாக்குனாலும் சரி, பாகிஸ்தான் எங்களை தாக்கி நாங்க திருப்பி தாக்குனாலும் சரி, அமெரிக்கா உள்ள வரும். ஆனா நாங்க முதல்ல பாகிஸ்தானை தாக்கி அதனால அமெரிக்கா வந்ததுன்னா நீங்க வாங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. பாகிஸ்தான் எங்களை தாக்கி நாங்க திருப்பி தற்காப்புக்கு தாக்கும் போது நாட்டோன்ற பேர்ல நீங்க வந்தா அது எப்படி நியாயம் அப்படின்னாங்க. பிரான்ஸ் அதிபர் ஒத்துக்கிட்டாரு. அப்ப இவங்க சண்டையை வந்து பாகிஸ்தான் தொடங்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனாங்க. புரியுதுங்களா? பாகிஸ்தான் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம இந்தியா மேல படையெடுக்கிறேன்னு வந்தான். பத்தி அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான், அதனால நான் போறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் போறாங்க. ஸோ அப்போ வந்து பிரான்ஸை உள்ள வர விடாம தடுக்கிறதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிகளை அவர் பயன்படுத்தி தான் அந்த போரை அவர் ஜெயிக்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லீடராக அவர் தெரிகிறாரு. ப்ளஸ் அவரே மத தலைவராகவும் இருக்கிறாரு. அப்போ ரெண்டுமே ஒரே ஆளாக இருக்கும்போது அவரோட அந்த பாப்புலாரிட்டி இன்னும் உச்சத்தை தொடுது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இப்போ ஈரானுக்கு வந்து அதன் மலைகள் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. ஈராக்கால அதன் எல்லைப்புறங்கள்ல மட்டும்தான் வந்து மேற்கு எல்லைப்புறங்கள்ல மட்டும்தான், அதுல சில கிலோமீட்டர் மட்டும்தான் போக முடியாத தவிர அதன் மிக பிரம்மாண்டமான அந்த மலையையும் அந்த பாலைவனமும் இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்குது. பாலைவனங்கள்ல மலைகள் வந்து மிகப்பெரிய அரணாக இருக்கும். அந்த மலைகள் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கோ அவங்களுக்கு. ஏன்னா எதிரி படைகள் வந்து ஓப்பன்ல விசிபிளா இருக்கும். இவங்களுக்கு வந்து மறைந்து கொள்வதற்கு வசதியான இடங்கள் இருக்கும். ஆப்கானிஸ்தான்லயும் அதே பிரச்சனை தான். இப்போ பல காலமா அந்த அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம போனதுக்கு காரணமே அங்க இருந்த மலைகள் தான். மலைகளும் பாலைவனமும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மலையில எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியாது. ஆனா பாலைவனத்துல நீங்க ஓப்பனா வரும்போது பளிச்சுன்னு தெரியும். அப்படின்றது இவங்களுக்கு அந்த அரண் மட்டும் இல்ல, அதுவே வந்து ஒரு நேச்சுரல் ஃபோர்ட்ரஸ் மாதிரி மாறிடுது. இயற்கையே உருவாக்கி கொடுத்த ஒரு கோட்டை மாதிரி ஆயிடுது. அப்படி ஆகும்போது எப்பவுமே போர்கள்ல பாத்தீங்கன்னா உயரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அட்வான்டேஜ், கீழே இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடையாது. நம்ம கார்கில் போர் மாதிரி. ஆமா, அங்கேயும் சியாச்சின்லயும் அப்படித்தானே நடந்தது. மேல இருக்கிறவனுக்கு எப்போ அட்வான்டேஜ் ஜாஸ்தி, கீழே இருக்கிறவனுக்கு தான் அட்வான்டேஜ் கம்மி. இப்போ கூட இஸ்ரேல் போர் நடக்கும்போது அந்த கோலன் ஹைட்ஸ்ன்ற இடம் வந்து இஸ்ரேல் இழந்தது அவங்களோட கையாளத்தனத்தை தான் காட்டுச்சு. ஏன்னா டாப்ல இருக்கிறவன் கீழே இருந்து வந்து அடிச்சு அவனை துரத்தி விட்டான். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த ஹிஸ்புல்லா வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, இஸ்ரேல் ஆர்மி எவ்வளோ மொக்க வாங்கினாங்கன்றத நம்ம கடந்த காலத்துல பார்த்துருக்குறோம். அதே ஆனா இங்க வந்து இவங்க மொக்க வாங்காம அதை பக்காவா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதும் பல ஸ்ட்ராட்டஜிகள்ல இவங்களுக்கு யூஸ் ஆனதுதான். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க, பயனுள்ளதா இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.